முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான போயஸ் கார்டன் வேதா இல்லத்தை நோக்கி தனது ஆதரவாளர்களுடன் சென்ற தீபாவிற்கும் அவரது சகோதரர் தீபக்கிற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறியது. போயஸ் தோட்ட வேதா இல்லத்தில் தங்கியிருக்கும் தீபாவின் சகோதரர் தீபக் கொடுத்த அழைப்பின் பேரிலேயே பூஜை செய்வதற்காக வந்த தீபா போயஸ் தோட்ட இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாவலர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டது என்பதோடு இதனை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் இருவரும் தாக்குதலுக்குள்ளாகினர். போயஸ் கார்டனில் தனக்கும் தன் கணவருக்கும் என்ன நடந்தது என்பதை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தீபா தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ரெண்டு பேர் தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு காரணமே கேமராமேன் அடிச்சதுதான். ரிபப்ளிக் அவரை அடிக்கலன்னா நாங்க உள்ளதான் இருந்திருப்போம். உள்ள வச்சு எங்களை அடிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன மேம்? கார் எடுத்து போறாங்க. எங்க கார் எடுத்து போறாங்க. கார் உள்ள கஞ்சா வச்சு கேஸ் போடுறாங்க. போட்டாங்க, எப்படியோ போட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஆட்சியை கிடைக்கணுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியே கிடையாது. இவங்க ஒரு மனுஷங்களே கிடையாது. சட்டம் வந்து இவங்க தண்டனை கொடுக்கணும். தீபக்கு சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். சசிகலா கூட சேர்த்து ஏமாத்தி எழுதி கொடுத்து என் சகோதரர் எவ்வளவு அவருக்கு தண்டனை வாங்கி இது ஒரு ஆட்சியா? இது மீடியா அப்படிங்க அடிக்கலாம். நீங்களாம் மீடியா தான், நானும் மீடியா தாங்க. நான் கூட மீடியால வேலை பார்த்துருக்கேன். என்னோட பேசிக்கே அதான். எப்படிங்க அடிக்கலாம் அவரை? என்ன ஆச்சு? எங்களை வந்து 4 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ வச்சு ஏற்கனவே எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. என் வீட்டுக்கு வந்து என் ஆபீஸ்க்குலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த பேரவை நடத்தலாம்? நீங்க வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? நீங்க யார் தினகரனை பத்தி பேசுங்க? நான் எவனை பத்தி வேணா பேசுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கேட்டு எனக்கு இதுக்கு அரசியல் தேவையில்லை. எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு. நான் யாரை பத்தி வேணா பேசுவேன். ஸ்டார்ட் பண்ணதாங்க இது. உள்ள வச்சு எங்களை அடிக்க பார்த்தாங்க. மீடியாவை அடிச்சதுனால வெளியே வந்தாங்க. Monday you said that you going to meet Prime Minister, ma'am. I have asked for an appointment because I know that I am under threat. We are all under threat. இவரை கொல்ல பாக்குறாங்க. எப்பவுமே ஷேடோ பண்ணி கொல்ல பாக்குறாங்க. இவர் மேல கேஸ் போட பாக்குறாங்க. இவங்க 2 பேர் தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. மேலும் இந்நிகழ்வை சட்டப்படி அணுக உள்ளதாகவும் தீபா தெரிவித்தார். FX16 செய்திக்குழுவுடன் சேக் பரீத்.